அனைவருக்கும் சலாம், வணக்கம். நாங்கள் லாஸ்ட் கிளாஸ்ல கணக்கீட்டு எண்ணக்கரு சட்டம் தொடர்பான புதிய விடயங்கள் அப்டேட் நோட்ஸ் பார்த்தோம். சரியா? அடுத்த கிளாஸ்ல பேப்பர் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன். கடந்த கால வினாத்தால் அடுத்த முதல் பேப்பர் பார்ப்போம்னு சொன்னோம். அதன் அடிப்படையில நாங்கள் இன்றைக்குரிய கிளாஸ்ல கணக்கீட்டு எண்ணக்கரு சட்டம் முழுமையா நோட்ஸ் தான் படித்தோம். சரியா? அந்த நோட்ஸ் உங்களுக்கு எக்ஸாம்ல வரும்னு சொன்னேன். எனவே அந்த கணக்கீட்டு எண்ணக்கரு சட்டம் தொடர்பான கடந்த கால வினாத்தாள் பாஸ்ட் பேப்பர் கிளாஸ் இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம். அதன் அடிப்படையில உங்களுக்கு புதிய பாடத்திட்டம் நியூ சிலபஸ் 2019 அதுக்கு பொறுவார அனைத்து விடயங்களும் புதிய பாடத்திட்டத்துக்கு அமைய உங்களுக்கு நடைபெற்ற கடந்த கால வினாத்தாள். எனவே நாங்க நியூ சிலபஸ் அடிப்படையில 2019 இருந்து 2023 5 வருட வினாத்தாள்ல உங்களுக்கு கணக்கீட்டு எண்ணக்கரு சட்டகம் தொடர்பாக தரப்பட்ட விடயங்களை பார்ப்போம். சரியா? கணக்கீட்டு எண்ணக்கரு சட்டகம் மிக முக்கியமான விடயம். திருத்தி அமைக்கப்பட்ட கணக்கீட்டு எண்ணக்கரு சட்டகம் அப்படிதான் உங்களுக்கு பேப்பர்ல வரும். 2020 இதுல 2020 நடைமுறைக்கு உட்படுத்தப்பட்ட ஆண்டு. 2018 திருத்தி அமைக்கப்பட்ட கணக்கீட்டு எண்ணக்கரு சட்டகத்திற்கு அமைவாக அப்படிதான் உங்களுக்கு வினா வரும். எனவே நாங்க 5 வருட பாஸ் பேப்பர் டிஸ்கஸ்க்கு போவோம். சரியா? 2019 இருந்து 2023 வரையான 5 வருட கடந்த கால வினாத்தாள்ல கணக்கீட்டு எண்ணக்கரு சட்டம் தொடர்பாக கேட்கப்பட்ட விடயங்களுக்கு போவோம். இப்ப நான் உங்களுக்கு தியரியில படித்தந்த விடயங்கள் எக்ஸாமுக்கு வருதாண்டு இப்ப நீங்க பார்த்து கொள்வீங்க. எனவே முதலாவது 2019 ஆண்டுக்கு போங்க. இந்த 2019 ஆண்டு பேப்பர்ல பல்தேர்வு வினாவும் வரும், பின்னுக்கு 31 தொடக்கம் 50 வரும். எனவே எம்சிக்யூல கணக்கீட்டு எண்ணக்கரு சட்டம் தொடர்பா 2019 போடப்படையில் எம்சிக்யூல இல்லை. அடுத்து பின்னுக்கு வர ஸ்ட்ரக்சர் கேள்வி அதுல உங்களுக்கு கணக்கீட்டு எண்ணக்கரு சட்டம் தொடர்பா போடப்பட்டிக்கு வினா இலக்கத்தை பாருங்க 40வது. 2019 ஆண்டு பேப்பர்ல 40வது வினா. இப்ப நாங்க வினாக்கு போவோம். நிதி அறிக்கையிடல் எண்ணக்கரு சட்டகத்தின் படி கணக்கீட்டு தகவல்களின் தரத்தை மேம்படுத்தும் பண்புகள் 4 குறிப்பிடுக. நிதி அறிக்கைப்படுத்தல் எண்ணக்கரு சட்டகத்தின் படி கணக்கீட்டு தகவல்களின் தரத்தை மேம்படுத்தும் பண்புகள். ஓகே, இப்ப நாங்க தியரியில படிச்ச விடயத்துக்கு வாங்க. தியரியில நாங்க படித்தோம் நிதி தகவல்களின் தர ரீதியான பண்புகள். நிதி தகவல்களின் தர ரீதியான பண்புகள் அதை நாங்க 2ஆக வகைப்படுத்தணும். முதலாவது அடிப்படை பண்பு, இரண்டாவது மேம்படுத்தும் அல்லது விருத்தி செய்யக்கூடிய பண்புகள். உங்களுக்கு கணக்கீட்டு எண்ணக்கரு சட்டத்துல நோட்ஸ்ல தெளிவா சொல்லி தந்தேன். நிதி தகவல்களின் தர ரீதியான பண்புகள் அதை 2ஆக வகைப்படுத்துவோம். அடிப்படை தர ரீதியான பண்பு, மேம்படுத்தும் அல்லது விருத்தி செய்யக்கூடிய பண்பு. முதலாவது அடிப்படை பண்புல 2 விடயங்கள் வரும். பொருத்தமான தன்மை, இரண்டாவது உண்மையான பிரதிநிதித்துவம். அடுத்தது பாருங்க, மேம்படுத்தக்கூடிய அல்லது விருத்தி செய்யக்கூடிய பண்புகள் 4 விடயங்கள் வரும். முதலாவது விளங்கிக் கொள்ளக்கூடிய தன்மை, இரண்டாவது சான்றுபடுத்தக்கூடிய அல்லது உறுதிப்படுத்தக்கூடிய தன்மை, மூன்றாவது காலம் அல்லது நேரம் தவறாமை, நான்காவது ஒப்பிடக்கூடிய தன்மை. அப்ப தெளிவான முறையில பாருங்க, நிதி தகவல்ற பண்புண்டா அடிப்படை பண்புண்டு கேட்கலாம், மேம்படுத்தும் அல்லது விருத்தி செய்யக்கூடிய பண்புண்டு கேட்கலாம். அதுல அடிப்படை பண்புல 2 விடயங்கள் வரும். பொருத்தமான தன்மை, உண்மையான பிரதிநிதித்துவம். நம்பகத்தன்மை கொண்ட உண்மையான பிரதிநிதித்துவம். மேம்படுத்தக்கூடிய அல்லது விருத்தி செய்யக்கூடிய பண்புனா 4, விளங்கிக் கொள்ளக்கூடியது, சான்று அல்லது உறுதிப்படுத்தக்கூடியது, காலம் அல்லது நேரம் தவறாமை, ஒப்பிடக்கூடிய தன்மை. எனவே அதன் அடிப்படையில பாருங்க, 2019 கேட்கப்பட்ட வினாவெல்லாம்
கணக்கீட்டு எண்ணக்கரு சட்டத்தின் படி மேம்படுத்தக்கூடிய அல்லது விருத்தி செய்யக்கூடிய பண்புண்டு ஸ்ட்ரக்சர்ல 4 விஷயம் கேட்டிக்கான். அப்ப எது நாங்க எழுதணும்? இந்த மேம்படுத்தக்கூடிய பண்பு 4 எழுதுனா உங்களுக்கு ஒரு மார்க்ஸ் வரும். இந்த தெளிவான முறையில பார்க்கணும். உங்களுக்கு ஒரு புள்ளி ஒரு மார்க்ஸுக்கு 2019 இந்த மேம்படுத்தக்கூடிய பண்பை வச்சு வினா வரப்பட்டிக்கு. எனவே ஆன்சரை எழுதி கொள்ளுவோம். நிதி அறிக்கைப்படுத்தல் எண்ணக்கரு சட்டத்தின்படி மேம்படுத்தக்கூடிய பண்புகள் எழுதுங்க. இது ஸ்ட்ரக்சர் எழுத வந்தி, எனவே எழுதணும். எனவே 4 எழுதி கொள்ளுவோம். விளங்கிக் கொள்ளக்கூடிய தன்மை, ஒப்பிடக்கூடிய தன்மை, உறுதிப்படுத்த அல்லது சான்றுபடுத்தக்கூடிய தன்மை, காலம் அல்லது நேரம் தவறாமை. விளங்கிக் கொள்ளக்கூடிய தன்மை, உறுதி அல்லது சான்றுபடுத்தக்கூடிய தன்மை, காலம் அல்லது நேரம் தவறாமை, இறுதியா ஒப்பிடக்கூடிய தன்மை. எனவே மிக இலகுவான விடயம். நாங்கள் தியரியில படிச்சது அப்படியே பேப்பர்ல வந்து. ஓகேயா? அப்ப 2019 ஆண்டு வினா எல்லாருக்கும் கிளியராக காணப்படும். எழுதிக்கோங்க. அடுத்தது பாருங்க, 2020 ஆண்டு பாஸ் பேப்பர். இந்த 2020 ஆண்டு பாஸ் பேப்பர்ல கணக்கீட்டு எண்ணக்கரு சட்டம் தொடர்பா உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் தான் வந்து சரியா. பொதுவாக உங்களுக்கு எம்சிக்யூல வராது, ஸ்ட்ரக்சர்ல தான் பொதுவா வினாக்கள் தரப்படும். அப்ப 2020 பாருங்க, 41வது கேள்வி எம்சிக்யூல வரையில ஸ்ட்ரக்சர்ல வந்து. அப்ப 2019 எழுத கேட்டிருந்தான். இந்த 2020 பாருங்க, 41வது வினா. அதுல எப்படி கேட்கப்பட்டீங்கன்னா உங்களுக்கு இடைவெளி நிரப்புறது. சரியா? சொற்கள் நீங்க எழுதி கொள்ளணும். இடைவெளி நிரப்புறதுல சரியான சொல் எழுதி கொள்ளணும், சரியான பதம் எழுதி கொள்ளணும். அப்ப இந்த வினா வந்து ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் மாறி வந்து. இப்ப நாங்க கொஸ்டனுக்கு போவோம். 2018 வருடத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட நிதி அறிக்கைகளுக்கான எண்ணக்கரு சட்டகம். அப்ப தெளிவா படிச்சிட்டோம். 2018 திருத்தியமைக்கப்பட்ட கணக்கீட்டு எண்ணக்கரு சட்டத்துக்கு அமைய பின்வரும் கூற்றுக்களை பூரணப்படுத்துக. அதுல ஆனா அவனாண்டு தரப்பட்டிக்கு இடைவெளி தரப்பட்டிக்கு சரியான சொல் எழுதணும். எனவே முதலாவது பொது நோக்க நிதி கூற்றுக்களின் பிரதான பாவனையாளர்கள் தரப்படி. சரியா? இரண்டாவது நிகழ்வுகளின் விளைவாக ஏற்பட்ட நிறுவனத்தினால் கட்டுப்படுத்தப்படுகின்றன தரப்படி. அதுல இடைவெளி நிரப்பணும். அப்ப 2 துணை வினாக்கள் பகுதி அமைப்புல தரப்பட்டிக்கு ஆனா அவன் பொது நோக்க நிதி கூற்றுக்களின் பிரதான பாவனையாளர்கள். இரண்டாவது நிகழ்வுகளின் விளைவாக ஏற்பட்ட நிறுவனத்தினால் கட்டுப்படுத்தக்கூடிய ஆனது சொத்தொன்றாக வரையறுக்கப்படுகின்றது. அப்ப பாருங்க, ஆனா ஆவணம் இதுல 2 விடயங்கள் தெளிவா நோட்ஸ்ல படித்தங்க. பொது நோக்க நிதி கூற்றுக்களின் நோக்கம், இரண்டாவது சொத்துக்கள் தொடர்பான
வரைவிலக்கணம். அதுல என்ன விடயம் பண்ணி? பொது நோக்க நிதிக்கூட்டின் நோக்கம். இரண்டாவது, சொத்துக்கள் தொடர்பான பண்பு அல்லது வரைவிலக்கணம். உங்களுக்கு நோட்ஸ் படித்தரும் போதே உங்களுக்கு கடந்த கால வினாத்தாள்ல இடம்பெற்ற வினாண்டு தெளிவா சொல்லி தந்து படிச்சு தந்தேன். அப்ப தெளிவா பாருங்க. பொது நோக்க நிதி கூட்டுற நோக்கம், இதுல மூன்று தரப்பினர் பிரதானமா வருவாங்க. அந்த மூன்று தரப்பினர் தான் பிரதானமா நமக்கு தேவையான விடு. முதலாவது, தற்கால மற்றும் எதிர்கால முதலீட்டாளர். இரண்டாவது, கடன் வழங்குனர், ஏனைய கடன் கொடுத்தோர். முதலாவது பாருங்க, இந்த பொது நோக்க நிதி கூற்றுக்களின் நோக்கம்னு சொல்றது ஒரு நிறுவனத்துல காணப்படக்கூடிய தற்கால மற்றும் எதிர்கால முதலீட்டாளர்கள், கடன் வழங்குனர்கள், ஏனைய கடன் கொடுத்தோர்கள் நிறுவனத்திற்கு வளங்களை வழங்குவதின் தொடர்பாக தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு பொருத்தமான தகவல்களை வழங்குறது. இந்த கடந்த கால எதிர்கால முதலீட்டாளர், கடன் வழங்குனர், ஏனைய கடன் கொடுத்தோருக்கு தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு தகவலை வழங்குறது பொது நோக்க நிதி கூற்றின் பிரதான நோக்கம். கணக்கீட்டு எண்ணக்கரு சட்டத்துல முதலாவது படிக்கிற விஷயம். அப்ப தெளிவா பார்த்துக்கொள்ளணும். இந்த மூன்று தரப்பினருக்கும் தீர்மானங்களை மேற்கொள்ள தகவல் வழங்கினா அது பொது நோக்க நிதி கூற்றுக்களின் நோக்கம்னு சொல்லுவோம். இரண்டாவது பாருங்க, சொத்துக்கள். சொத்துக்கள வரைவிலக்கணம் படிச்சோம். கடந்த கால கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகளின் மூலம் உருவானதும் நிறுவனத்தினால் கட்டுப்படுத்தக்கூடியதுமான தற்கால அல்லது நிகழ்கால பொருளாதார வளம் சொத்துக்கள் ஆகும். பாருங்க, கடந்த கால கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகளால் உருவானது. இரண்டாவது, நிறுவனத்தினால் கட்டுப்படுத்தக்கூடியது. மூன்றாவது, தற்கால அல்லது நிகழ்கால பொருளாதார வளம். தெளிவா தெரியல படிக்கும். கடந்த கால கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகளின் மூலம் உருவானதும் நிறுவனத்தினால் கட்டுப்படுத்தக்கூடியதும் தற்கால அல்லது நிகழ்கால பொருளாதார வளம் சொத்துக்கள் ஆகும். அப்ப இந்த ரெண்டு நோட்ஸையும் வச்சுதான் 2020ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல உங்களுக்கு வினாக்கள் தரப்படி. இப்ப நாங்க ஆன்சருக்கு போவோம். எனவே ஆனாவ பாருங்க, பொது நோக்க நிதி கூற்றுக்களின் பிரதான பாவனையாளர்கள். எனவே ஆன்சர் எழுதிக்கோங்க. அதுல பாருங்க, இடைவெளியில தெளிவா தரப்பட்டிக்கு பொது நோக்க நிதி கூற்றுக்களின் பிரதான பாவனையாளர்கள் தரப்பட்டா இந்த மூணு பேரையும் எழுதணும். எப்படி எழுதுறது? முதலீட்டாளர்கள், கடன் வழங்குனர்கள், ஏனைய கடன் கொடுத்தோர்கள். எனவே ஆன்சர் போடுங்க. முதலீட்டாளர்கள், கடன் வழங்குனர்கள், அடுத்தது ஏனைய கடன் கொடுத்தோர்கள். இப்படி தெளிவான முறையில ஆன்சர் பண்ண. முதலீட்டாளர்கள், கடன் வழங்குனர்கள், ஏனைய கடன் கொடுத்தோர்கள். அந்த இடைவெளியில மூன்று தரப்பினரையும் எழுதினா சரி. அடுத்த இரண்டாவது வினா. இடைவெளி தரப்பட்டு நிகழ்வுகளின் விளைவாக ஏற்பட்ட நிறுவனத்தினால் கட்டுப்படுத்தப்படுகின்ற டேஸ் சொத்தாக வரையறுக்கப்படுது. அப்ப முன்னுக்கு என்ன பதம் வரும்? கடந்த கால நிகழ்வுகளின் விளைவாக நிறுவனத்தினால் கட்டுப்படுத்தப்படுகின்ற என்னது? தற்கால அல்லது நிகழ்கால பொருளாதார வளம் சொத்தொன்றாக வரையறுக்கப்படுகிறது. இந்த வரைவிலக்கணத்துல உள்ள இரண்டு சொற்களை நீக்கி தரப்பட்டி பொருத்தமான சொற்களை எழுதணும். எனவே முக்கியமான விடயம். எனவே எழுதி கொள்ளுவோம். எப்படி வரும்? முதலாவது கடந்த கால, இரண்டாவது நிகழ்கால பொருளாதார வளம் அல்லது தற்கால பொருளாதார வளம். எனவே முதலாவது எழுதுங்க கடந்த கால, இரண்டாவது ஆன்சர் நிகழ்கால அல்லது தற்கால பொருளாதார வளம். கடந்த கால அல்லது நிகழ்கால பொருளாதார வளம்.
இதோட 2020ஆம் ஆண்டு வினா முடிவடையும். இப்ப இது உங்களுக்கு ஒரு புள்ளிக்கு வரப்பட்டு இது உங்களுக்கு அரை மார்க்ஸும் வரும். மொத்தமாக ஒரு புள்ளிக்கு இந்த வினா கேட்கப்பட்டு இப்ப கட்டாயம் சொத்து பொறுப்பு உரிமை இந்த கணக்கிட்டு என்ன கரு சட்டத்துல தந்த விடயங்களை பாடமாக்கி வச்சுக்கோம். அடுத்து நாங்க 2021ஆம் ஆண்டு பேப்பருக்கு போவோம். அடுத்தது பாருங்க 2021ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர். அதுல கணக்கு என்ன கரு சட்டம் தொடர்பான வினாக்கு போகும். கொஸ்டின் நம்பரை பாருங்க 43வது. உங்களுக்கு எம்சிக்யூல தரப்படையில ஸ்ட்ரக்சர் வினாவாக தரப்படி கட்டமைப்பு வினாவில். இப்ப 43வது வினாவும் 2020ஆம் ஆண்டு முதல்லயே வந்து இடைவெளி நிரப்புற வினா. சரியா? முதலாவது வினாக்கு போவோம். ஏபிசிடி 4 பகுதிகளாக தரப்படி. அப்ப 2019ல ஒரு வினா கேட்கப்பட்டி, 2020ல 2 பகுதி வினா, 2021ல 4 பகுதி வினா தரப்படி. தெளிவா பாருங்க. ஏபிசிடின்னு தரப்படி. அப்ப 4 பகுதி வினான்னு சொன்னா 4 நோட்ஸ் அடிப்படையா தரப்படி. நாங்க கணக்கு என்ன சட்டத்துல படிக்க முக்கியமான 4 குறிப்புகளை அடிப்படையாக கொண்டுதான் இந்த வினா உருவாக்கப்படி. இப்ப நாங்க வினாவுக்கு போவோம். முதலாவது ஏய பாருங்க. பொருத்தமான தன்மை மற்றும் டேஸ் ஆகியன நிதி தகவல்களின் அடிப்படை ரீதியான பண்பு. இப்ப பண்பை வச்சு கேட்கப்படி. பி கடந்த கால நிகழ்வொன்றின் விளைவாக ஏற்பட்ட பொருளாதார வளங்களை மாற்றுவதற்கான டேஸ் பொறுப்பாக வரையறுக்கப்படுகிறது. பொறுப்பு தொடர்பான வினா. அடிப்படை அதாவது அளவீட்டு அடிப்படைகள் பரந்தளவில் வரலாற்று கிரயம் மற்றும் டேஸ் என வரையறுக்கப்படுது. நிதி கூற்றுக்களின் மூலங்களை அளவீடு செய்யற முறையை வச்சு வினா கேட்கப்படி. பொருளாதார நன்மைகளை உருவாக்குவதற்கான உள்ளார்ந்த ஆற்றல் கொண்ட உரிமை டேஸ் ஆகும். ஓகே. அப்ப இந்த 2021ல 4 பகுதிகள் தெளிவான முறையில தேர்தல படித்தந்தேன் பாருங்க. முதலாவது பண்பு நிதி தகவல்கள் பண்பு. தெளிவா 2019 சொல்லி தந்தேன். அடிப்படை பண்பு விருத்தி செய்யக்கூடிய பண்பு. விருத்தி செய்யக்கூடிய பண்புல விளங்கிக் கொள்ளக்கூடியது காலம் அல்லது நேரம் தவறாமை, சான்றுபடுத்தக்கூடியது, ஒப்பிடக்கூடியது. அடிப்படை பண்புல 2 பொருத்தமான தன்மை, உண்மையான பிரதிநிதித்துவம். நிதி தகவல்களின் பண்புகளை அடிப்படை பண்பு விருத்தி செய்யக்கூடிய பண்பு வகைப்படுத்துவோம். அதுல அடிப்படை பண்புல பொருத்தமான தன்மை, உண்மையான பிரதிநிதித்துவம். விருத்தி செய்யக்கூடிய பண்புல விளங்கிக் கொள்ளக்கூடியது காலம் நேரம் தவறாமை, சான்றுபடுத்தக்கூடியது, ஒப்பிடக்கூடியது. ஓகே. இரண்டாவது பொறுப்பு. பொறுப்புட வரைவிலக்கணத்தை வச்சு வர முடியும். பொறுப்புன்னு சொல்றது 3 பண்புகள் அடிப்படையாக கொண்டது. கடந்த கால கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகளின் மூலம் உருவானது. பொருளாதார வளங்கள்ல மாற்றம் அல்லது பரிமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது. தற்கால அல்லது நிகழ்கால கடப்பாடு. எனவே பாருங்க, கடந்த கால கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகள் மூலம் உருவானது. பொருளாதார வளங்களில் மாற்றம் அல்லது பரிமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது. இறுதியா தற்கால அல்லது
நிகழ்கால கடப்பாடு தெளிவா படிக்கும். கடந்த கால கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகள் மூலம் உருவானது, பொருளாதார வளங்கள்ல மாற்றம் அல்லது பரிமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது, தற்கால அல்லது நிகழ்கால கடப்பாடு. அடுத்தே பாருங்க, நிதி கூற்றுக்களின் மூலங்களை அளவீடு செய்த முறை. பிரதானமா ரெண்டு முறை படிச்சோம். வரலாற்று கிரைய அடிப்படை, நடைமுறை பெறுமதி அடிப்படை. உங்களுக்கு பிரதானமா ரெண்டு வகைன்னு கேட்டா, ஒரு நிதி கூற்றுகளின் மூலங்களை அளவீடு செய்யற முறை வரலாற்று கிரை அடிப்படை, நடைமுறை பெறுமதி அடிப்படை. இதை எழுதி கொள்ளணும். இறுதியா பாருங்க, பொருளாதார வளம். பொருளாதார வளம் நோட்ஸ் உங்களுக்கு படித்தாங்க. பொருளாதார வளம் என்ன? பொருளாதார நன்மைகளை உருவாக்கக்கூடிய, பொருளாதார நன்மைகளை உருவாக்கக்கூடிய ஆற்றல் கொண்ட ஒரு வளம். தெளிவா பாருங்க, 2021 பேப்பர். இந்த 4 நோட்ஸை வச்சுதான் பகுதி அமைப்புல வினாவந்தி. முதலாவது பண்புகள், அடிப்படை பண்பு, வேற்றி செய்யக்கூடிய பண்பு, பொருத்தமான தன்மை, உண்மையான பிரதித்துவம், விலகிக் கொள்ளக்கூடியது, காலம் நேரம் தவறாமை, சான்றுபடுத்தக்கூடியது, ஒப்பிடக்கூடிய தன்மை. இதுல உங்களுக்கு அடிப்படை பண்பை வச்சு கேள்வி கேட்கப்படி. அடுத்து பொறுப்புகள், கடந்த கால கொடுக்கல் வாங்கல் மூலம் உருவானது, பொருளாதார வளங்கள்ல மாற்றம் பரிமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது, தற்கால அல்லது நிகழ்கால கடப்பாடு. நிதி கூட்டுகளின் மூலங்களை அளவீடு செய்யும் முறை 2, வரலாற்றுக்கு அடிப்படை, நடைமுறை பெறுமதி அடிப்படை. பொருளாதார வளம்டா பொருளாதார நன்மையை உருவாக்கக்கூடிய ஆற்றல் கொண்ட வளம். அப்ப 2020 சொத்து வந்திக்கு, அந்த பொருளாதார வளம் 2021 வந்திக்கு. 2019 விருத்தி செய்யக்கூடிய பண்பு வந்திக்கு, 2021 அடிப்படை பண்பு வந்திக்கு. 2020 சொத்து கேட்டிக்கான், 2021 பொறுப்பு கேட்டிக்கான். இப்ப பாருங்க, ஒவ்வொரு வருடமும் மாறி மாறி வருது. இப்ப நாங்க ஆன்சருக்கு போவோம். 43வது, பொருத்தமான தன்மை மற்றும் ஆகியன அடிப்படை பண்பு. என்ன ஆன்சர் வரும்? பொருத்தமான தன்மையும் உண்மையான பிரதிநிதித்துவம் தான் உங்களுக்கு அடிப்படை பண்புண்டா. ஒரு விஷயம் தந்தீங்க, ரெண்டாவது கேட்கலாம். எனவே கேளுதுங்க, உண்மையான பிரதிநிதித்துவம். அடுத்து பிய பாருங்க, கடந்த கால நிகழ்வொன்றின் விளைவாக ஏற்பட்ட பொருளாதார வளங்களை மாற்றுவதற்கான தற்கால அல்லது நிகழ்கால கடப்பாடு. பொறுப்பு ஆகும், கடப்பாடு. அடுத்து சி, அளவீட்டு அடிப்படைகள் பரந்தளவில். அளவீட்டு அடிப்படையை 2 வகையில சொல்லுவோம். பரந்தளவு பிரதானமா, வரலாற்று கிரயம் இரண்டாவது போடுங்க, நடைமுறை பெறுமதி. அடுத்து இறுதியா பாருங்க, பொருளாதார நன்மைகளை உருவாக்குவதற்கான உள்ளார்ந்த ஆற்றல் கொண்ட உரிமை உள்ள வளத்தை என்னன்னு சொல்லுவோம்? பொருளாதார வளம் என வரையறுக்கப்படுகின்றது. எனவே இறுதியா போட்டுக்கோங்க, பொருளாதார வளம். சரியா? இதோட 2021 ஆண்டு பேப்பர் முடிவடையுது. எழுதிக்கோங்க. உங்களுக்கு விளக்க மாத்திரம் ஒவ்வொரு வினாயும் சொல்லித்தார். அப்ப நீங்க ஒவ்வொரு வருஷத்துலயும் ஒப்பிட்டு பாருங்க எந்தெந்த விடயங்கள் வருது.
அடுத்த வினாக்கு போவோம். 2022ஆம் ஆண்டு பாஸ்ட் பேப்பர். MCQல வரையில இப்ப வினா இலக்கத்தை பாருங்க. 2022 37வது வினா. இப்ப வினாவை பாருங்க. ABC 3 அடிப்படையில தரப்படி நிதி அறிக்கைகளுக்கான என்ன கரு சட்டம் பிராக்கெட்ல பாருங்க 2018. அதாவது 2018ல திருத்தப்பட்ட நிதி அறிக்கைப்படுத்தல் என்ன கரு சட்டத்துக்கு அமைய பின்வரும் வசனங்களை பூர்த்தி செய்க. பொருத்தமான சொற்களை போடணும். எனவே பாருங்க, ஏ கடந்த கால நிகழ்வுகளின் விளைவாக ஏற்பட்ட பொருளாதார வளத்தினை மாற்றுவதற்கான நிறுவனம் ஒன்றின் கடப்பாடு டேஸ் ஆகும். பொது நோக்க நிதி கூற்றுக்களை தயாரிப்பதற்கு வேண்டப்படும் நிறுவனம் ஒன்றானது டேஸ் ஆகும். இனங்காணல் நிதிகளுடன் தொடர்புடைய கணக்கீட்டு தகவல்களின் 2 தர ரீதியான பண்புகள். ஓகே, அப்ப 2021ல போடப்பட்ட அதே வினாக்கள் 2022ல உள்ளது தரப்பட்டிக்கு பாருங்க. 3 நோட்ஸ் அடிப்படையா கொண்டு, முதலாவது அந்த பண்புகளை அடிப்படையா கொண்டு, அடிப்படை பண்பு விருத்தி செய்யக்கூடிய பண்பு எல்லாருக்கும் தெரியும். திருப்பியா 3வது வருஷமும் அதே விஷயம் வருது. அடிப்படை பண்பு பொருத்தமான தன்மை, உண்மையான பிரதித்துவம், விருத்தி செய்யக்கூடிய பண்பு, விலையும் கொள்ளக்கூடியது, காலம் நேரம் தவறாமை, சான்றுபடுத்தக்கூடியது, ஒப்பிடக்கூடியது. சரியா? அடுத்து பாருங்க, பொறுப்பு கடந்த கால கொடுக்கல் வாங்கல் மூலம் உருவானது, பொருளாதார வளங்களை மாற்றக்கூடியது அல்லது பரிமாற்றக்கூடியது, தற்கால நிகழ்கால கடப்பாடு. அப்ப இந்த 2 விடயங்களும் 2021ல கேட்கப்பட்ட அதே விடயம் 2022லயும் கேட்கப்பட்டிக்கு மிக இலகுவானது. இப்ப பாஸ்ட் பேப்பரை பார்த்துருந்தீங்க, இலகுவா ஆன்சர் பண்ணிக்கலாம். அடுத்து சிய பாருங்க, வித்தியாசமான ஒரு கேள்வி. அவ்வளவு சீல சொல்லப்பட்ட விஷயம் கணக்கீட்டு எண்ணக்கிற சட்டத்துல படித்தந்தன் அறிக்கையிடும் நிறுவனம். அதாவது அறிக்கையிடும் அலகு, அறிக்கையிடும் நிறுவனம் அல்லது அறிக்கையிடல் அலகுன்னு படிச்சோம். சரியா? அறிக்கையிடல் நிறுவனம், அறிக்கையிடல் அலகு அப்படின்னா என்ன? நிதி கூற்றுக்களை தயாரிப்பதற்கு பொறுப்பான நிறுவனத்தை சொல்லுவோம் அறிக்கையிடல் அலகு அல்லது அறிக்கையிடல் நிறுவனம். ஓகே, நிதி கூற்றுக்களை தயாரிப்பதற்கு அந்த பொறுப்பான நிறுவனத்தை சொல்லுவோம் அறிக்கையிடல் அலகு அல்லது அறிக்கையிடல் நிறுவனம். இந்த அறிக்கையிடல் நிறுவனத்துக்கு ஒரு பெயர் சொல்லப்படுது, அறிக்கையிடல் முழுமை கூறு. எனவே நோட்ஸ்ல இதை எட் பண்ணிக்கோங்க. அறிக்கையிடல் நிறுவனம் அல்லது அறிக்கையிடல் அதுக்கு இன்னொரு பேர் சொல்லுவோம் அறிக்கையிடல் முழுமை கூறு. இப்ப இந்த 3 நோட்ஸை வச்சுதான் 2022ல கேட்கப்பட்டு, அதாவது பண்பும் பொறுப்பும் 2021ல தரப்பட்ட அதே விஷயத்த 2021 அப்ளை பண்ணிக்கலாம். அதே விஷயம் 2 போட்டிக்கலாம். அப்ப புதுசா போட்டது இந்த அறிக்கையிடல் முழுமை கூறு அல்லது அறிக்கையிடல் நிறுவனம், ஒரு நிதி கூற்றுக்களை தயாரிப்பதற்கு பொறுப்பான நிறுவனம். இப்ப நாங்க ஆன்சருக்கு போவோம். ஏ பாருங்க, கடந்த கால நிகழ்வின் விளைவாக ஏற்பட்ட பொருளாதார வளத்தினை மாற்றுவதற்கான நிகழ்கால கடப்பாடு பொறுப்பு ஆகும். சொற்களை மாத்தி தந்திக்கிறான். 2021ல நிகழ்கால கடப்பாடுன்னு ஆன்சர் கொடுத்தோம், இதுல பொறுப்புன்னு கொடுக்க போறோம். 2ம் ஒரே சொற்கள், அதாவது ஒரே வரை விலக்கணத்தை அடிப்படையாக கொண்டு தரப்பட்ட வினா. எனவே ஏகே ஆன்சர் என்னது? பொறுப்பு. அடுத்து பிய பாருங்க, பொதுநோக்க நிதி கூற்றுக்களை தயாரிப்பதற்கு வேண்டப்படும் நிறுவனம் ஒன்றானது. அப்ப தெளிவாக சொல்லி தந்தேன்,
நிதி கூற்றுக்களை தயாரிக்கிற பொறுப்பான நிறுவனம் அறிக்கையிடல் நிறுவனம் அல்லது அறிக்கையிடல் அலகு. அதை எப்படி சொல்லுவோம்? அறிக்கையிடல் முழுமை கூறுண்டு. எனவே பொதுநோக்க நிதி கூற்றுக்களை தயாரிப்பதற்கு வேண்டப்படும் நிறுவனம் எப்படி சொல்லப்படுதான்? எழுதிக்கோங்க, அறிக்கையிடல் முழுமை கூறு. சரியா? அடுத்து சி, இனங்காணல் நியதிகளுடன் தொடர்புடைய கணக்கீட்டு தகவல்கள் இரண்டு தர ரீதியான பண்பு. இனங்காணல் நியதி அதுதான் என்னது? லாஸ்ட் டைம் படித்தந்தன் நிதி கூட்டுகளின் மூலங்களை அளவீடு செய்யற முறை, பொருத்தமான தன்மை, உண்மையான பிரதிநிதித்துவம், அதை அடிப்படையாக கொண்டேதான் தர ரீதியான பண்பு, பொருத்தமான தன்மை, உண்மையான பிரதிநிதித்துவம். அதே விஷயம் தான் திருப்பி போட்டிக்கிறான். எனவே ஆன்சர் என்ன? அந்த இனங்காணல் நியதியின் தொடர்புடைய அடிப்படை பண்பு ரெண்டு. எழுதிக்கோங்க, பொருத்தமான தன்மை, உண்மையான பிரதிநிதித்துவம். போன வருஷத்துல உண்மையான பிரதிநிதித்துவம் மட்டும் எழுதினோம், இப்ப நாங்க ரெண்டையும் எழுதுறோம். சிம்பிள். பொருத்தமான தன்மை, உண்மையான பிரதிநிதித்துவம். இதோட 2022 முடிவடையுது. இறுதியா நாங்க 2023ஆம் ஆண்டு பாஸ் பேப்பரை பார்ப்போம். சரியா? 2019 இருந்து 2023 வரையான டிஸ்கஸ் எழுதிக்கோங்க. ரெண்டாயிரத்தி 23ஆம் ஆண்டு பாஸ் பேப்பருக்கு போவோம். இறுதி வினா, நிதி அறிக்கையிடலுக்கான எண்ணக்கரு சட்டகம் 2018 பின்வரும் வசனங்களை பூர்த்தி செய்க. அப்ப ஸ்ட்ரக்சர் கேள்வி கேட்கப்பட்டு அப்ப உங்களுக்கு 2019 மட்டும்தான் கட்டமைப்பு வினாக்கள்ல எல்லாம் எழுத சொல்லி, அது பிறகு வந்து 2020, 21, 22, 23 4 வருடமும் கட்டமைப்பு சொற்கள் எழுதுற மாதிரி தான் வினா வந்துச்சு. அப்ப அடுத்த வருடமும் கட்டமைப்பு வினா சொற்கள் எழுதுற மாதிரி வரலாம், அப்படி இல்லையா டிரெக்டா ஷார்ட் ஆன்சரும் வரலாம். பொதுவா கட்டமைப்பு சொற்களுக்கு தான் வருது. எனவே அதுக்கு நீங்க ரெடி ஆகி கொள்ளணும். எனவே 2023ல ஏபிசின்னு 3 அடிப்படை தரப்படி. இப்ப நாங்க வினாக்கு போவோம். நிதி கூற்றுக்களானது வளமையாக டேஸ் எடுகோளின் அடிப்படையில் தயாரிக்கப்படுது. ஆரம்பத்துல படிச்சது. பொருளாதார நன்மைகளை உருவாக்குவதற்கான ஆற்றலை கொண்டுள்ள உரிமை, அளவீட்டு அடிப்படையை தேர்ந்தெடுக்கும் போது கருத்தில் கொள்ள வேண்டிய இரு காரணிகள். ஓகே, நிதி கூற்றுகள் வளமையாக டேஸ் எடுகோள் அடிப்படையில் தயாரிக்கப்படுது. பொருளாதார நன்மைகளை உருவாக்குவதற்கான ஆற்றலை கொண்ட உரிமை, அளவீட்டு அடிப்படையை தேர்ந்தெடுக்கும் போது கருத்தில் கொள்ள வேண்டிய இரு காரணி. பாருங்க, ஒரு பொது நோக்க நிதி கூற்றுக்கள், பொது நோக்க நிதி கூற்று தெளிவா படிப்பதுக்கிறேன். ஆரம்பத்துல சொல்லி தந்த விஷயம், பொது நோக்க நிதி கூற்றுக்கள் வந்து எப்படி தயாரிக்கிறது, எந்த அடிப்படையை கொண்டு, எந்த எண்ணக்கரு அடிப்படையில தயாரிக்கிறது. இது பழைய பாஸ் பேப்பர்லயும் வந்தீங்க, கணக்குக்கு எண்ணக்கருலையும் சொல்லி தந்தேன். எப்பொழுதும் பொது நோக்க நிதி கூற்றுக்களானது தொடர்ந்து இயங்கும் எண்ண கருவிக்காமே தொடர்ந்து இயங்கும் அடிப்படையில தயாரிக்கணும். அப்ப எடுகோலைனா தொடர்ந்து இயங்குது. பொது நோக்க நிதி கூற்றுக்களானது தொடர்ந்து இயங்கும் எடுகோளின் அடிப்படையில தயாரிக்கணும். ஒரு நிதி கூற்றுக்களை தயாரித்து முன்வைக்கும் போது தொடர்ந்து இயங்கும் அடிப்படையில தயாரிக்கணும். 2வது,
பொருளாதார வளம் தொடர்பா கேட்கப்படி. பொருளாதார வளம், இந்த பொருளாதார வளம் எப்ப வந்துச்சு லாஸ்டா 2021 வந்தத திருப்பி 2023 அதே மாதிரி போட்டிக்கிறாங்க. போட்ட அதே விஷயத்த திருப்பி போட்டிக்கிறான். 2021 கேட்கப்பட்ட அதே கேள்வி திருப்பி 2023 போட்டிக்கிறான். பொருளாதார வளம் அப்படின்னா என்ன? பொருளாதார நன்மைகளை உருவாக்குவதற்குரிய பொருளாதார நன்மையை உருவாக்குவதற்கான ஆற்றல் கொண்ட வளம். அடுத்து பாருங்க, அந்த அப்டேட் நோட்ஸ்ல சொல்லி தந்தேன், நிதி கூற்றுக்களின் மூலகங்களை அளவீடு செய்யும் போது கருத்தில் கொள்ள வேண்டிய விடயம். நிதி கூற்றுக்களின் மூலகங்களை அளவீடு செய்யும் போது கருத்தில் கொள்ள வேண்டிய விடயம் ரெண்டு விஷயம் சொல்லி தந்தேன். முதலாவது பொருத்தமான தன்மை, இரண்டாவது உண்மையான பிரதிநிதித்துவம். இப்போ பாருங்க, இந்த மூன்று நோட்ஸை வச்சுதான் கேள்வி கேட்கப்பட்டி. ஒரு நிதி கூற்றுக்களை தயாரித்து வழங்குறதுக்கு அடிப்படையான எடுகோள் தொடர்ந்து இயங்கும் என்ன கரு. பொருளாதார வளம் ஏற்கனவே பார்த்தது, பொருளாதார நன்மைகளை உருவாக்குவதற்கான ஆற்றல் கொண்ட வளம். நிதி கூற்றுக்களின் மூலங்களை அளவீடு செய்யும் போது கருத்தில் கொள்ள வேண்டியது லாஸ்ட் தியரி கிளாஸ்ல சொல்லி தந்தேன், பொருத்தமான தன்மை, உண்மையான பிரதிநிதித்துவம். இப்ப ஆன்சருக்கு போவோம். ஏ பாருங்க, நிதி கூற்றுக்கள் வளமையாக டேஸ் எடுகோள் எழுதிக்கோங்க, தொடர்ந்து இயங்குதல். தொடர்ந்து இயங்கும் அடிப்படையில தான் தயாரிக்கப்படும். இரண்டாவது, பொருளாதார நன்மைகளை உருவாக்குவதற்கான ஆற்றல் கொண்டது என்ன? பொருளாதார வளம். இறுதியா சிய பாருங்க, அளவீட்டு அடிப்படையினை தேர்ந்தெடுக்கும் போது கருத்தில் கொள்ள வேண்டிய இரு காரணி. அளவீட்டு அடிப்படைன்னா அந்த நிதி கூற்றுக்கள் தான் அளவீட்டு அடிப்படை. கருத்தில் கொள்ள வேண்டிய இரு காரணி எழுதிக்கோங்க, பொருத்தமான தன்மை, உண்மையான பிரதிநிதித்துவம். ஓகேயா? அப்ப நாங்க இதோட 2019 இருந்து 2023 5 வருட பாஸ் பேப்பர் கொஸ்டினை ஃபுல்லா பார்த்து முடிச்சிட்டோம். ஓகேயா? அப்ப கணக்கு என்ன கருச்சட்டம் தியரி முழுமையா சொல்லி தந்துட்டேன், பாஸ் பேப்பர் கிளாஸ் சொல்லி தந்துட்டேன். இப்படி உங்களுக்கு தொடர்ச்சியான முறையில கணக்கு நியமங்கள் SLFRs எல்லாம் உங்களுக்கு பெர்ஃபெக்டா கிளாஸஸ் போகும். எனவே கட்டாயம் தெளிவான முறையில படிச்சுக்கோங்க. இதுக்கு மேல உங்களுக்கு செய்யலாது. நோட்ஸ் படிச்சுட்டோம், பேப்பர் கிளாஸ் பார்த்துட்டோம். சரியா? இன்ஷா அல்லா அடுத்த கிளாஸ் இந்த கணக்கு என்ன கரு சட்டம் தொடர்பான மாடல் பேப்பர் கிளாஸ் ஆரம்பிக்கும். சரியா? மாதிரி வினாத்தாள் முழுமையா நாங்க படிச்சதை வச்சு ஒரு டேம் பேப்பர் மாடல் பேப்பர்ல வந்து வினாக்களை தொகுத்து கணக்கு என்ன கரு சட்டம் தொடர்பான பேப்பரை பார்ப்போம், மாடல் பேப்பர் பார்ப்போம். அதோட உங்களுக்கு கணக்கு என்ன கரு சட்டத்தை முடிச்சுட்டு நாங்க கணக்கு நியமங்களை ஆரம்பிச்சு போவோம். சரியா? அப்ப இன்ஷா அல்லா அடுத்த கிளாஸ் மாடல் பேப்பர் செய்வேன், அதை முடிச்சுட்டு கணக்கு நியமங்கள் ஆரம்பிச்சு போவோம். அப்படி ஒவ்வொரு நியமங்களை படிச்சு முடிய அது தொடர்பான கடந்த கால வினாத்தால் மாடல் பேப்பரை பார்த்து போவோம். இன்ஷா அல்லா அடுத்த கிளாஸ் சந்திப்போம். தேங்க்யூ, ஜஸாக்கல்லாஹ்.